திருச்செந்தூர்ல கொடியேறி இருக்குது. சரி பக்தியா முருகனுக்கு ஒரு வேண்டுதலை போட்டு வந்துடலாமே கிளம்பியாச்சு. நிறைய பக்தர்கள் எங்களை மாதிரியே வந்திருப்பாங்க போல, அதனால சரியான டிராபிக் தாண்டி நம்ம கும்பிட வந்த இடம் பாத்தீங்கன்னா மூவார் சமாதி. இந்த 3 பேரும் தான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை கெட்டினதா சொல்றாங்க. மோஸ்டா முருகன் கோயில் வர்றவங்க யாருமே இங்க வர மாட்டாங்க, முருகனை மட்டும் கும்பிட்டு போயிருவாங்க. டைம் இருந்தா இங்கேயும் வாங்க. மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் இந்த இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்லுவாங்க. ஜீவ சமாதினா உயிரோட இருக்கும் போதே அடக்கம் பண்ணுவாங்கல்லங்க, அதுதான். இங்க வர்ற எல்லாருமே கண்டிப்பா கொஞ்ச நேரமாச்சு உட்கார்ந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடம். பக்தி மயமா நாங்களும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்படியே பீச் ஓரமா நடந்து முருகன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பீச்லயே நல்ல கூட்டங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் இந்த ஐயாவா பார்த்தோம். ஐயா பாத்தீங்கன்னா சாமி பாட்டை ஒரு பக்கம் போட்டுட்டே சூப்பரா ஃப்ளூட் ஊதிட்டு இருந்தாங்க. ஆனா ஐயா என்னடா செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, ஐயா கிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். இந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன யாரும் நோண்ட மாட்டாங்க, அதனால தான் போட்டிருக்கேன். பட் செக்யூரிட்டி வேலையில இருந்து என்ன ரொம்ப வருஷம் முன்னாடியே தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு ஐயாவோட உழைப்புக்கு என்னடா முடிஞ்ச ஒரு குட்டி ஜிபே பண்ணிட்டு நேரா முருகனை தரிசனம் பண்ண வந்தாச்சு. முருகா இது உனக்கே அநியாயமா இல்லையா, உள்ளூர்கார பையன் என்னையவே பார்க்க விட மாட்டேன்ற மாதிரி இலவச தரிசனத்துல நின்னோம்னா கண்டிப்பா ஒரு 2 மணி நேரமாச்சு ஆயிரும் முருகனை பாக்குறதுக்கு. யாரு வேணாலும் அவுட் ஆஃப் ட்ரெண்டா மாறிடுவாங்க போல. ஆனா முருகன் எப்பவுமே ட்ரெண்ட்லயே இருக்காப்ல. அப்படியே முருகனை கும்பிட்டு கிளம்பும் போது நல்லா பசிது. வெளியே கடை இருந்துச்சு, அதுல அப்படியே ஒரு மசால் பொரியை சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 3 இடியாப்பத்தையும் போட்டாச்சு. ஆஹா இடியாப்பம் என்ன டேஸ்ட் நண்பர்களே, அருமையா இருந்துச்சு நண்பர்களே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்டிஜி. வீடியோ முடிச்சு மறக்காம லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ தள்ளி விடுங்க. பாய் நண்பர்களே.